வசனகர்த்தா இது என்ன பில்டிங்? இது ரிப்பன் பில்டிங். ரிப்பன் சுயமா வர சிந்திக்கிறாரு. யோ டிரைவர், வண்டி திருப்பி உள்ள விடு. இல்லங்க, இது என்ன சீன்னு சொல்ல, நான் வேற பஞ்சு டயலாக் எழுதல. நீயும் பஞ்ச் டயலாக். டேய் அங்க போய் நானா சொந்தமா பேசுவேன், அவனு சொல்லி தர கூடாது. திருப்பா வண்டியை சீன் திருப்பியா. கேட் உடைச்சு உள்ள போயா. ஏய் கவர்னர் வர சொல்லியா கீழே? இங்க கவர்னர் இல்ல, மேயர் தான். அப்ப மேயர் வர சொல்லு. மேயர் இப்ப இங்க இல்ல. அவரு கீழே லோயர் யாரா இருப்பாங்க இல்லையா, அவங்கள வர சொல்லியா? யார் இவன்? அவர் டவாலி. இவர் யாரு? நான் தான்ப்பா இங்க பொறுப்புல இருக்கேன். அந்த பருப்புல இருக்கியே, இது என்ன பில்டிங் இது? இது என்ன பில்டிங்னு எல்லாருக்கும் தெரியுமையா? எல்லாருக்கும் தெரியும், உனக்கு தெரியுமா? ரிப்பன் பில்டிங். அப்ப இந்த ரிப்பன் பில்டிங் பேர் என்ன? ரிப்பன் பில்டிங் தானே? இம்மா பெரிய ரிப்பன் பில்டிங்க வச்சுக்கிறீங்க. எங்க ஏரியால இருக்கிற பொண்ணுங்க தலையில ஒரு ரிப்பன் கூட இல்ல. இத்தனைக்கு புட்டு சுத்துற பொண்ணுங்க அதுங்க. என்ன அக்கிரமம் அது? என்னையா இது? அது அப்படி சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷமா தலையில வச்சுக்க ரிப்பன் வாங்க கூட வசதி இல்லாம பாதிக்கப்பட்ட ஃபிகருங்க சார்பா அவங்க உரிமைக்காக போராடி டயலாக் எல்லாம் கரெக்டா பேசுறேனா? நான் எழுதல, ஆனா நல்லா இருக்கு. மெயின் பாயிண்டே அதுதான். அதாவது நான் உங்களுக்கு போராடுறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ரிப்பன் வாங்காம இங்க இருந்து போக மாட்டேன். இந்த மாநகராட்சி இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி பிரச்சனையை இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிச்சு. மூடியா, பெரிய மனுஷன் பேசிக்கிறான்ல. பெரிய மனுஷனாவது ஒத்துக்கிட்டியே. நான் சொன்னது என்னையா? அதான பார்த்தேன். என்ன உன் மேட்டர்? துண்ட தூக்கிட்டு சொல்லு. இந்த ரிப்பன் பில்டிங்ல ரிப்பன் இருக்குதா இல்லையா? மாநகராட்சியில இது வரைக்கும் மைக்கில் அடிச்சிருக்கோம். இப்ப மைக்க புடிங்க அடிச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி பிரச்சனையை இது வரைக்கும் சந்திச்சது இல்லையேன்னு சொன்னேன். இன்டர்மீடியட்டா, அதாவது உடனே எனக்கு 10,000 ரிப்பன் கொடுக்கறனா பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்தி டீ குளிச்சு உயிரை விட்டுடுவான் இவன். உள்ள போய் நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு நம்ம ஏரியால இருக்கிற பொண்ணுங்க கொண்டையில ரிப்பன் வைக்கிறதுக்காக நம்ம தீ கூட குளிக்கூடாதா? இதுக்கு மேல இவன் கூட இருக்கிறது ஆபத்து. பெட்ரோல் வேற மிச்சமா இருக்கு சார், காட்டி கொடுத்துறாதீங்க சார். எலெக்ஷன் நேரம், பேசாம ரிப்பனை கொடுத்து தொலைச்சிருவோம் சார். சரியான நியூசன்ஸா போச்சு, கொடுத்து தொலைங்க. அதை நீங்களே வந்து சொல்லிடுங்க சார். என்ன நீங்க கேட்டதை சாங்ஷன் பண்ணி கொடுக்குறோம். என்னடா இவனுங்க நம்ம ரிப்பன் கேட்டா இவனுங்க சாங்ஷன் கொடுக்குறானுங்க. சாங்ஷன் வச்சுட்டு என்ன பண்றது நாம? தம்பி, நீங்க கேட்ட ரிப்பன் சாங்ஷன் ஆயிடுச்சு. அதான் நானும் சொல்றேன், ரிப்பன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா சாங்ஷன் எப்படி தலையில வச்சுக்குவாங்க? ரிப்பன் தானே வச்சுக்குவாங்க. ஐயோ சாமி, நீங்க கேட்ட ரிப்பனை தான் ஏன் குடுக்குறேன்னு சொல்றாரு அவரு. அப்படி சொல்லுங்கயா. ஐயோ சாமி, உங்க ரிப்பன் பில்டிங் பாஸே நமக்கு புரிய மாட்டேங்குது. தீப்பெட்டி இருந்தா கொடுங்க. அது வேறயா? ரிப்பன் தான் குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களாப்பா. அதுக்கு இல்லடா, சும்மா தம் விட்டு சாமி என்ன